we are creating a new community for HBU consultancy. Yes, நம்மளுக்குன்னு சொல்லி HBU கன்சல்டன்சியோட எல்லா மெம்பர்ஸுமே ஒருத்தர் பேசுகிறதுக்கான ஒரு கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இந்த கம்யூனிட்டி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் டெலிகிராமில் இல்லை, வாட்ஸ்அப்பில் இல்லை. அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இங்கே டிக்டாக்ல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் யோசிக்கிற எனக்கு வழங்குது டிக்டாக்ல எப்படி கம்யூனிட்டி இது செய்கிறேன்னு சொல்லி. முதலாவது கம்யூனிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், HBU கன்சல்டன்சிக்குன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தீங்க, பேசியிருந்தீங்க. ஸோ கம்யூனிட்டி நான் என்னென்னு சொல்கிறேன். முதலாவது பட் நான் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் இருக்குதானே, அது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனல். அந்த சேனலில் நான் மட்டும்தான் மெசேஜ் போட இயலும், நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் லிசன் பண்ணியலும். அந்த சேனலுக்கு உள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் ஒருத்தர் பார்க்கலாம், ஒருத்தர் மெசேஜ் பண்ணிடலாம். அந்த சேனல்லேருந்து யாருனான ஒரு ஆளை கண்டெக்ட் பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் அதில் டிரெக்டாக அட்மினை மட்டும்தான் கண்டெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனல், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிட்டி இல்லை. ஓகே, கம்யூனிட்டின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ஒரு ஆள் பேசி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, இப்போ ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டு அப்படி ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு கம்யூனிட்டின்னு சொல்கிறேன். ஸோ இதை டெலிகிராம் சேனலில் ஆரம்பிக்கலாம். டெலிகிராம் சேனலில் ஆரம்பித்து அதோட பேர் டெலிகிராம் சேனலுக்குன்னு சொல்லி குரூப்புன்னு சொல்லி அதை லிங்க் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயும் குரூப் ஆரம்பிக்கலாம். அப்படி தான் அநேகமாக சேனல் வச்சிருக்கிறார்கள், கம்யூனிட்டி வச்சிருக்கிறார்கள் செய்வாங்க. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். என்ன காரணம்னு சொன்னால், முதலாவது கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே நல்ல ஆக்கள் இல்லை. ஓகே, 90 விதமான ஆக்கள் நல்ல ஆக்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அதில் 10 விதமான ஆக்கள் ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அந்த 10 வீதத்துக்குள்ளே கொஞ்சம் பேர் ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஸ்பேமர்ஸ் இருப்பாங்க. ஸ்பேமர்ஸ்ன்னு சொன்னால் லிங்க்ஸுகளை, கள்ள விஷயங்கள், பிரமிட் ஸ்கீம்களை ப்ரொமோட் பண்ணுறாங்கள ஸ்பேமர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸ்கேமர்ஸ்ன்னா உங்களை ஏமாற்றி உங்கள்ட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு போகிறாங்கள ஸ்பேமர்ஸ்ன்னு இருக்கிறது. அடுத்தது பொறாமை ஒடிச்சாக்கள் இருப்பாங்க. அடுத்தது எந்த பேரில் எந்த ப்ரொஃபைல் நேமை மாற்றி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணி ஏமாற்றுவாங்க. ஸோ அதுவும் ஸ்கேமர்ஸ் கேட்டகரியில் தான் வரும். ஸோ மெயினாக ஸ்பேமர்ஸ் அண்ட் ஸ்கேமர்ஸ் உள்ளுக்கு ஒரு 10 வீதம் இருப்பாங்க. ஸோ 90 விதமான ஆக்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லி நம்ம கம்யூனிட்டியை திறந்தா உள்ளுக்கு இருக்கிற 10 விதமான ஸ்பேமர்ஸ் அண்ட் ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே இருந்துக்கிட்டு குழப்பி பெரிய பிரச்சனைகள் கொண்டு வாங்குவாங்க. அநேகமாக நான் பிஸ்னஸில் ஆரம்பிக்கக்குள்ளே இது குரூப்புகள், பப்ளிக் குரூப்புகள் திறந்து நல்லா அனுபவப்பட்டுட்டேன். அடுத்தது உள்ளுக்கிற நம்பரை களவெடுத்து, இது பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்பரை களவெடுக்கிற, கேர்ள்ஸ் பாய்ஸ் நம்பரை களவெடுத்து டிஎம் பண்ணுற வேறு விஷயத்துக்காக நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். பப்ளிக்காக உள்ளுக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒரு ஆள் பேசுகிறத மாதிரி இருந்தால். ஸோ அதனால் நான் பப்ளிக் கம்யூனிட்டி கடைசி வரைக்கும் எந்த சேனலுக்கு நான் உருவாக்க மாட்டேன். அதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் நம்ம டிக்டாக்ல கம்யூனிட்டி உருவாக்க போகிறோம். ஸோ டிக்டாக்ல கம்யூனிட்டி எப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ தான் அந்த கம்யூனிட்டி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்மளோட டிக்டாக்ட பயோவில் ஓகே பின் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம ஒரு எந்த வீடியோவுமே பின் பண்ணலை, ஆனால் இந்த வீடியோ மட்டும் முதலாவது வீடியோவாக பின் ஆகிருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே நான் ஆன்லைனில் இருக்கேன். நான் தூங்குற டைம் இருக்குது. அடுத்து நான் கனடாவில் இருக்கேன், நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் அநேகமான நாட்கள் இப்போ இந்தியாவில் இருப்பீங்க, இல்லாட்டி வேறு நாடுகள் மிடில் ஈஸ்ட்டில் இருப்பீங்க. ஸோ வேறு டைம் ஜோனில் இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஜோனில் இருக்கக்குள்ளே திடீர்னு மாதிரி ஏதாவது ஒரு ஏர்ட்ராப்ட் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கிரிப்டோ சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அப்டேட் நியூஸ் எதுனான ஒரு விஷயம் நீங்கள் கம்யூனிட்டிக்கு சொல்லணும்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொல்லலாம், நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று தேவை, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று, ஒரு அப்டேட் ஒன்று தேவை, ஒரு கிரிப்டோ ஏர்ட்ராப் சம்மந்தமான ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் போர்ட் சம்மந்தமான அப்டேட்டாக இருந்தாலும் சரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான அப்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி AI மார்க்கெட்டிங் ஸ்டார்ஸுங்கிற இப்போ நம்ம ஆரம்பிச்சிக்கிற அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஏதாவது ஒரு அப்டேட் ஒன்று உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தாராளமாக இந்த சேம் வீடியோக்கு கீழே நீங்கள் உங்களோட கொஷனை கமெண்ட்டாக போட்டால் அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்ச வேறு ஒரு கம்யூனிட்டி மெம்பர் அதுக்கு ரிப்ளை பண்ணுவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஆல்ரெடி இதை நான் எப்படி செஞ்சேன்னா, லாஸ்ட் வீடியோவில் போய் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கணும்னா லாஸ்ட் வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் எல்லாருமே அதை பார்ப்பாங்க.
ப்ளஸ் நானும் உங்களுக்கு அந்த எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு டவுட்டாக இருந்து சொன்னால் நான் வீடியோ செய்கிறேன்னு சொல்லி நான் எல்லாரையுமே என்ன செய்வேன்னு சொன்னால் டிக்டாக்ல லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவேன். ஆனால் என்ன பெருஞ்சான்னு சொன்னால் சில நேரம் நிறைய டவுட்ஸ்கள் வந்து ஒரே வீடியோவில் நிறைய டவுட்ஸ்களை போட்டிருப்பீங்க. ஆனால் நான் அந்த டைமில் அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அது எல்லாத்துக்குமே வீடியோ செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு நிறைய வீடியோ, அதுக்கு பிறகு ஒரு 5-10 வீடியோ வந்ததுக்கு பிறகு அந்த கடைசி வீடியோங்கிறது அது கடைசி வீடியோ இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு மற்ற வீடியோ தான் கடைசி வீடியோ. ஸோ நான் ஆன்சர் பண்ணுறது வீடியோ செய்கிறதெல்லாம் கடைசி வீடியோவில் இருக்கிறது தான் ஆன்சர் பண்ணுவேன், வீடியோ செய்வேன். ஸோ நீங்கள் ஏர்லியராக போட்ட வீடியோவுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்க மாட்டேங்குது, அதுக்கு ஒரு வீடியோ வந்திருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை பின் பண்ணி வச்சு உங்களுக்கு வார டவுட்ஸுகள், நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள், நீங்கள் யாருக்கு அப்டேட்ஸ் கொடுக்கணுன்னா அப்டேட்டுக்குரிய விஷயங்கள், இப்படி என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு வீடியோ, ஓகே, இந்த வீடியோ இப்போ நான் கழிச்சிட்டு இருக்கிறேன் இதே வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கணும்னா எல்லாமே இந்த வீடியோஸில் இருக்கும். ஓகே, அப்டேட்ஸுங்கிறது, கமெண்ட்ஸுங்கிறது, கொஷனுங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸில் இருக்கும். ஸோ எனக்கும் ஈஸியாக வந்து குயிக்காக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் எனக்கும் உங்களுக்கு முக்கியமான ஒரு கொஷனாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போடுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். யாரோட கொஷனுமே மிஸ் ஆகி போகாது. ஸோ இதுதான் நான் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிற கம்யூனிட்டிக்குரிய வீடியோ. இந்த வீடியோக்குள்ள உங்களோட டவுட்ஸ், உங்களோட சஜஷன், இந்த டிசிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்துமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு அதுக்கு ரிப்ளையை பண்ண பார்க்கேன். இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி, என்ன அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் சரி, என்ன விதமான யாரோட பேசணும்னு சொன்னாலும் சரி, இந்த கமெண்ட்ஸில், இந்த வீடியோட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட்ஸை பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் தாராளமாக அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், ஸ்பேம் பண்ணாமல், ஸ்கேம் பண்ணாமல். ஓகே, நீங்கள் அதில் எதுனான லிங்க்ஸை போட்டு ஸ்பேம் பண்ணுவீங்கன்னு சொன்னாலோ, லிங்க் எதுனான போட்டு ஸ்கேம் பண்ணுவீங்கன்னு சொன்னாலோ நீங்கள் பேன் பண்ணப்படுவீங்க. ஜஸ்ட் வெலுவபிளான, ரிலையபிளான, ரியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் சொன்னால் மட்டும் இருக்கிற கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஷுவர் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, நானே வந்து ரிப்ளை பண்ணிக்கொள்வேன். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு உங்களுக்கு வர எல்லா டவுட்ஸையுமே இந்த வீடியோ எல்லா காலமும் நம்ம டிக்டாக்ட பயோவில் பின் பண்ணியிருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பின் மெசேஜ் முதலாவது வீடியோவாக இதுதான் இருக்கும். ஓகே, நான் ரீசெண்டாக எத்தனை வருஷத்துக்கு பிறகும் நான் ரீசெண்டாக வர வீடியோ பப்ளிஷ் பண்ணாலும் நீங்கள் எப்போ நீங்கள் டிக்டாக் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த வீடியோ தான் முதலாவது வீடியோ வரைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ், கொஷன்களில் நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை பார்க்கக்குள்ள இப்படி எல்லாரோட டவுட்ஸுகள், கொஷன்கள் எல்லாமே இதுக்குள்ளே ஒரு டிரெக்டர் மாதிரி இருக்கிறதால புதுசாக வாராக்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு FAQ செக்ஷன் மாதிரி அவங்களே பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி மற்றவர்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.